Hello traders, welcome back. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஅவுட் வந்து ஜூலை 20th லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்து பேஅவுட் ரைஸ் பண்ணிட்டோம். ரைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆகி நம்மளுக்கு பேஅவுட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ மேக் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரேட் எடுக்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு, உங்களோட ஓன் நாலேஜ். ஸோ அதனால் நான் வந்து செபி ரெஜிஸ்டரும் இல்லை. ஸோ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உள்ள டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதில். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $192 வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பே அவுட்டு, அதாவது ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருந்தோம். அது ரெண்டாவது பே அவுட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ரெண்டாவது அக்கௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் கோட் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டே லிமிட் வந்து உங்களுக்கு வந்து $200 தான் உங்களுக்கு லாஸ் எடுக்க முடியும். ஸோ 4% தான். ஸோ அந்த அக்கௌண்ட் தான் அது. ஸோ நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $240. ஸோ கிரிப்டோவில் தான் பண்ணேன். ஸோ கிரிப்டோவில் பண்ணி நம்மளுக்கு வந்து 20th பண்ண 22 ஜூலையில் நம்மளுக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ $192 வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆகிடுச்சு பினான்ஸ் அக்கௌண்ட்டில். நீங்கள் இதில் பார்த்தீங்களா தெரியும், பினான்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ பே அவுட்டில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பே அவுட்டில் ஒரு சில கேஓசி வெரிஃபிகேஷன் அப்படிலாம் ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. 20th நான் வந்து ஜென்ரேட் பண்ணி 21 வரைக்கும் எனக்கு எந்த மெசேஜும் இல்லை. நானும் சரி ஓகே இதுக்கப்புறம் பே அவுட் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துச்சு. சரி 2 பிஸ்னஸ் டேன்னு சொல்லிட்டு அவங்களோட நார்மலாகவே சொல்லிட்டாங்க. 2 பிஸ்னஸ் டேயில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 பிஸ்னஸ் டேக்குள்ளே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்துச்சு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் டேக்குள்ளே நம்மளுக்கு பே அவுட் வரலன்னா அதாவது $1000 வரைக்கும் நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ அவங்களே போட்டிருப்பாங்க, மெயில் கொடுப்பாங்க. இது மெயில் பே அவுட் மெயிலில் வரும்போது உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அந்த லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில மெயில் வரும். ஸோ அதனால் வந்து பே அவுட் வருது. ஸோ ஒரு சில பேர் வந்து இது வந்து வரல, பே அவுட் வரல, இது வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு அதில் வந்து தெரில. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா அது அவங்களோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக தான் வருது. ஸோ ஒரு சில பேர் வந்து மார்ஜின் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம், ஐ மீன் மார்ஜின் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் அதோட எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். ஏன்னா மார்ஜின் ரூல்ஸ் வந்து காமனாக வந்து எல்லா ஃபேர்ம்லேயும் உள்ளது தான். ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை. 80% நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோடது எஃப்ஏல வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 80% மார்ஜின்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அவங்க வந்து போட்டிருக்காங்க, we define the gambling style in the trading any trade we are more than 80%, அதாவது 80% நீங்கள் வந்து மார்ஜினை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் மெயின் ரூல்ஸு. ஒரே சிங்கிள் ட்ரேடில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து 80% மார்ஜினை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 80% மார்ஜினா $5000 வந்து அக்கௌண்ட்டில், எக்ஸாம்பிள் $5000 அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து $4000 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கேம்லிங்கிற மாதிரி அவங்க ரிஸ்க்கை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடர் வந்து இங்கே வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறது இதிலே போட்டிருப்பாங்க. அதை அப்ரோச் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஹை ரிஸ்க் வந்து பண்ண மாட்டாங்க. அது கன்சன்சியாக போடுறது தான். நான் ரெகுலராக சொல்கிறது கன்சன்சியாக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறது. இந்த ரூல்ஸை வந்து 80% மார்ஜின் யூஸ் சொல்லிட்டு போடுறது தான். ஸோ இதில் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அது மார்ஜின் ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஸோ எவ்வளோ ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ கால்குலேட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாகலாம் பெருசாலாம் நான் அதுக்கு யூஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து ஒரு எஸ்ஏயூஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஏயூஎஸ்டி தான் நான் மோஸ்ட்லி வந்து ட்ரேட் பண்ணுறேன். கோல்டில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கரன்சி பேர் வந்து அதிகமாக நான் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா அது கரன்சி பேர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது ஈஸியாக ப்ராஃபிட் வராது. அது என்னோட அப்சர்வேஷன் தான். ஸோ ஒரு சில பேருக்கு பேர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அதை ஃபோக்கஸ் பண்ண ஆசை. பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் அதில் லேர்ன் பண்ணல. ஸோ எஸ்ஏயூஎஸ்டியில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ரெகுலராக பார்க்குறதுனா எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் இப்போ லாட் சைஸ் சொல்கிறேன். என்னோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து phase 1 phase 2 பண்ணும்போது நான் வந்து அதிகபட்சம்
15 வரைக்கும் நான் வந்து லாட் சைஸ் யூஸ் பண்ணுறேன். 0.15 SAUST நான் சொல்கிறது கோல்டில் சொல்லிட்டு இருக்கேன். கோல்டில் இவ்வளோ வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ட்ரேட் எடுத்திருக்கேன். சிங்கிள் டேயில் வந்து $500 எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இல்லை, அவங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக அந்த லெவல் நீங்கள் வந்து மார்ஜின் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து phase 1 phase 2 இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து phase 1 phase 2ல வந்து உங்களுக்கு வந்து மார்ஜினோட கேபிட்டல் வந்து அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை phase 2 வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க, phase 2 அக்கௌண்ட் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் டீம் ஒரு டீம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க, ஏன்னா எல்லா டேட்டாமே அதில் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதிலே வந்து டிஸ்பிளேல தெரியும். மெட்டா 5 தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதிலே மார்ஜின் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃப்ரீ மார்ஜின் ஒரு காலமே இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 80% யூஸ் பண்ணாதீங்க. நான் என்னோட சஜஷன் அதுதான், 80% யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காதீங்க. அவங்க வந்து அது கேம்லிங் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பக்காவாக போடுவீங்க, ஆனால் வந்து அது கேம்லிங் தான் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து அது அன்ஃபிட்னு நினைக்கிறாங்க அவங்க ட்ரேடரில். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம அதோட நாலேஜ் வச்சு லேர்ன் பண்ணிவிட்டு phase 1 phase 2லாம் நல்லா கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டு லைவ் அக்கௌண்ட் அந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பே அவுட் வராது ஒரு சில பேர்த்துக்கு. அதை தான் ஒரு சில பேர் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில். 80% கிட்ட பண்ணிட்டோம், அதனால உங்களுக்கு வந்து பே அவுட் வராது, அக்கௌண்ட் ரீசெட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ட்ரேட் எடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இப்போ லைவ் அக்கௌண்ட்ல எடுக்கிறது 0. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.5 தான் நான் வந்து எடுக்கிறேன், உண்மையிலே எடுக்கிறேன். நான் வந்து ஒரு $30 ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1:2. அது $30 ஸ்டாப் லாஸ்னா $60 டார்கெட். அவ்வளோதான் என்னோட இது. டெய்லி ஒரு நாளைக்கு வந்து எடுக்கிறது 14 டேஸ் இருக்குது. நம்ம வந்து phase 1 phase 2 அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ கடைசியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைவ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி நிறையா வந்து $1000 $450 அப்போ தான் எடுக்கிறாங்க. எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுக்க முடியும். அக்கௌண்ட் சைஸ் வேறு, அதனால் அதை புரிஞ்சுக்கிங்க. அக்கௌண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு $10 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மினிமம் வந்து நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $25 எடுக்கணும். ஸோ $25 வந்து இது காமனாக நீங்கள் வந்து ஒரு நாள் டே வந்து பாஸ் ஆகிறதுக்கு சமம். இப்போ $25 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நாள் ட்ரேட்னாலே உங்களுக்கு வந்து $250 கிட்ட வருது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன $250 அசால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது 80%னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு இப்போ 80% இதில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து $200 வருது. 200 இன்ட்டு நம்மளுக்கு இப்போ இந்தியன் ருப்பியில் நான் கம்மியாக போடுறேன். இப்போ ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $102 வரைக்கும் போயிட்டு இருக்கு. சார் நான் $99 போட்டுக்கிறேன். சரி, $99 போட்டுக்கிறேன், சரிங்களா? 99 $19,080, அதாவது 10 நாளில் $19,080 நம்ம எடுத்துக்கோம். 14 நாள் ட்ரேடிங் டேயில் 14 நாள் ட்ரேடிங் டே நம்மளுக்கு வருது. ஸோ அதில் வந்து 14 நாள் ட்ரேடிங் டேயில் $19,800 நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன, அதாவது மந்த்லி இப்போ $19,800 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வரேன். இப்போ $19,800 இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து 2 டைம் பே அவுட்டு நம்ம வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 டைம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக தான் சொல்கிறேன், பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் 2 டைம் ட்ரேட் எடுத்தாலே கிட்டத்தட்ட $39,600, 40,000 வச்சுக்கோங்க, சரிங்களா? $40,000 வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் வருது. எல்லாமே நான் சொல்கிறது வந்து லெஸ் பண்ணது போக. நீங்கள் வந்து இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப அடிக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பே அவுட் எடுக்க பாருங்கள். ஃபண்டட் அக்கௌண்ட்டு உங்களை வந்து எமோஷனலாக பண்ணுறதுனால தான் ஃபண்டட் அக்கௌண்ட் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட க்ரோ வந்து மெயினாக வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக ட்ரேட் இருந்தாலே உங்களோட ட்ரேட் வந்து உங்கள் பேக்கில் வந்து எடுப்பாங்க. எல்லா ஃபேர்ம்லையும் உள்ளது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஸோ மார்ஜினும் நான் வந்து பண்ணிட்டேன். ஒரு சில பேர் 1K அக்கௌண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் கேட்டாங்க. ஸோ 1K நான் இது யூஸ் பண்ணல. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை, ஏன்னா தெரிஞ்சுட்டு பண்ணலாம். ஸோ தெரியாமல் இது நம்ம வந்து சும்மா சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து 1K அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஐடியா இல்லை. ஸோ அதனால் நான் அது ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பே அவுட்டுக்கு வந்து எடுத்தாச்சு. கோட்ஸ் ஸ்டெப் 1 அக்கௌண்ட்டில் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இது கோட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நம்ம கிட்டத்தட்ட $432 வந்து பே அவுட் வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னொருத்தங்க கேட்டாங்க, இந்த ரீசெட்டுன்னு ஆப்ஷன் எதுக்கு ப்ரோ வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெட் ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை. உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து phase 1 phase 2ல ஒரு லெவலுக்கு பாஸ் ஆகிருப்பீங்க.
அந்த லெவல்லேருந்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெட் பண்ணும்போது அதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. இது ஃபண்டட் அக்கௌண்ட்லேயும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கான புது அக்கௌண்ட்டுக்கு பதிலாக அதே அக்கௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணி திரும்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் வரும். 5K அக்கௌண்ட்னா ஸ்டார்டிங்லேருந்து தான் எடுப்பாங்க. நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தரமாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து இதை வந்து யோசிச்சுடுங்க. ஃபேஸ் 2ல இருக்கும்போது வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டு என்னோட சஜெக்ஷனு. ஸோ இது வரைக்கும் நான் அது வரையும் பண்ணலை. மாஸ்டர் அக்கௌண்ட்டில் லைவ் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னா நம்மளுக்கு இது வரைக்கும் நடக்கலை. ஸோ அது ஏதாச்சும் நடந்து ரீசெட் பண்ணும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சொல்கிறது உங்களுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு டிஎம் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பண்ணுங்கள். ஸோ ஸ்லோவாக க்ரோ ஆகுங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். என்னாலே முடிஞ்சது கண்டிப்பாக உங்களால் முடியும். பெஸ்ட் விஷஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரேட் வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கோட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் லிங்க் வேணும்னா என்னோட லிங்க் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணுறதாலும் பண்ணுங்கள். ஃபண்டட் அக்கௌண்ட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வாங்கலாம். நான் கொஞ்சம் பெரிய அக்கௌண்ட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு முயற்சியில் இருக்கேன். ஸோ இதில் வந்து எடுக்கிற பே அவுட்டில் ஒரு பெரிய அக்கௌண்ட் க்ரோ கொண்டு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கலான் இருக்கேன். இன் ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதை நான் இன்னும் வாங்கலை. ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு அது சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா 5K அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போக ஒரு 10-15 பே அவுட்டு நம்ம வந்து ரெகுலராக நம்ம நிறைய எடுத்தோம்னா அதுக்கப்புறம் பில்ட் பண்ணலான்னு தான் என்னோட ஐடியா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஸோ நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கு, மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.